வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாரி இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டைப்பிங்குமே தேட்டரில் ஓடிட்டு தான் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஆள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு இடத்துல பப்ளிக் பிளேஸில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோயின் வந்துட்டு அவர் கண்ணில் அந்த கேமராவில் படுறாரு. அவங்க சேரீயில் இருக்கிறதுனால அந்த அழகிலேயே மயங்கறாப்புல. ஒரு இடத்துக்கு மேலே அவங்கள ஃபோட்டோகிராஃபர் நான் வந்துட்டு அவங்களை ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு ஆசைப்படுகிறேன் அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு மெசேஜ் அனுப்பி அவங்களை வந்துட்டு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைக்கோத்தனமாக வந்துட்டு நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ தான் நம்ம லைஃபுக்கு நமக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்ட்டு அவர் எடுக்கிற டிசிஷன், இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிற படத்தோட மீதி கதையாக இருந்தது. படத்தோட கதை ரொம்ப அழகாக வந்துட்டு கொண்டு போயிருந்தாங்க. முக்கியமா அவர் சைக்கோ வந்துட்டு அந்த பண்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஏதோ ஹாரர் படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்துட்டு கொடுத்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அவன் அடுத்து என்னடா பண்ண போறான். அதுவும் முக்கியமா ஹீரோயினோட அண்ணனோட கேரக்டர் வந்துட்டு செம்ம ஸ்ட்ராங்கா எழுதியிருந்தாங்க. அவர் வந்து அடிக்கும் போதெல்லாம் வேற லெவலில் இருந்தது. ஆனா அந்த கேரக்டர் கடைசி ரொம்ப டம்மி ஆக்கிட்டாங்க. இவன் எப்படி பிடிச்சான், என்ன நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப அசால்ட்டா வந்து காட்டிட்டாங்க. இந்த சைக்கோ கேரக்டர் பண்ணியிருந்தவர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. அந்த கேரக்டர் மேலே நமக்கு ஒரு கோபமும் கடுப்பும் வர மாதிரி வந்துட்டு அழகா வந்துட்டு எடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு காட்சியிலையுமே அவன் வீட்டு முன்னாடி வந்து நிற்கிற அந்த சீன்லாம் வந்துட்டு அவ்வளோ பயமா இருந்தது. வீட்டுக்குள்ள இறங்கி ஏதாவது பண்ணிடுவானோ, அடுத்தது என்ன பண்ண போறான் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி அழகாக பில்ட் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக ஹீரோயின் ரொம்ப அழகா இருந்தாங்க. அழகான வந்துட்டு அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப சூப்பராக வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. சாங்ஸுமே வந்துட்டு அழகா இருந்தது. அவங்களுக்கான காஸ்டியூம் ரொம்ப சூப்பராக வந்துட்டு படத்தை வந்துட்டு மூவ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் படத்தோட செகண்ட் ஹாஃப் அப்படியே வந்துட்டு ரொம்ப லேக் ஆயிடுச்சு. அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு சுத்தமாக எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஹீரோயின் வந்துட்டு இவங்க ஒரு இடத்துல அடைச்சி வச்சதுக்கு அப்புறம் அவங்க எடுக்கிற ஸ்டெப்ஸ், முக்கியமா ஹீரோயின் கடத்தி வச்சிருக்காங்க போது ஃபேமிலி சைடு வந்துட்டு என்ன வந்துட்டு ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க, அந்த இன்வெஸ்டிகேஷன் மோடு சுத்தமா படத்துல காட்டவே இல்லை. இப்படி ஒரு எடுத்து வச்சு நான் பிடிச்சி வச்சுட்டா இதை வந்து எப்படி ஹீரோயின் தப்பிக்க போறாங்கன்னு ஒன் சைடு மட்டும் காட்டினாங்க. ஸோ அந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் மோட் ரொம்ப வந்துட்டு ஒரு த்ரில்லிங்கா இருந்திருக்கலாம். எப்படி வந்துட்டு பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது அது ரொம்ப வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கடைசி கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் வரைக்குமே ரொம்ப பிளாட்டா செட்டில்டா வந்துட்டு முடிச்சிட்டாங்க. எனக்கு அது வந்துட்டு ஒரு டிசப்பாயின்மெண்டா இருந்தது. மித்தபடி சாரி எனக்கு ஒன் டைம் வாட்சபிளாக தான் இருந்தது. நீங்க கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்மளோட கமெண்ட் செக்ஷன் தெரிவித்துருங்க. நன்றி, வணக்கம்.